முக்கியமான பிரஸ் மீட் ஸ்பீச் இதுல இருக்கு. இது மட்டும் படிச்சா போதும். இது அப்படியே படிச்சிருந்தேன் தம்பி. தல தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்கவிருக்கிறார். அதனை பார்க்கலாம். மத்திய அரசு சமக்ரா சிஷா திட்டத்தின் மூலமா தமிழக அரசுக்கு ஒதுக்க வேண்டிய 573 கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கல. இத மாநில அரசு எப்படி இந்த விஷயத்தை எதிர்கொள்ள இருக்கிறோம்? டைம் அப் சார். டைம் அப். பள்ளிக்கல்வித்துறையில தமிழ்நாட்டுக்கான நிதியில யாரு தமிழ் வித்துவண்ண ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிடுவாரு. எங்க இத படி. பள்ளிக்கல்வித்துறையில பள்ளி கல்வித்துறை அதுதானே பள்ளிக்கல்வித்துறையில பள்ளி கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறையில உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. பள்ளிக்கல்வித்துறையில நீ தனித்தனியா சொல்லு. பள்ளி உடனடியா ஒன்றிய அரசு விடுவிக்க வேண்டும். இது தொடர்பாக ஏற்கனவே கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் யாரு தமிழ் வித்துவண்ண ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிடுவாரு. எங்க இத படி. பள்ளிக்கல்வித்துறையில பள்ளி கல்வித்துறை அதுதானே பள்ளிக்கல்வித்துறையில பள்ளி கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறையில உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. பள்ளிக்கல்வித்துறையில நீ தனித்தனியா சொல்லு. பள்ளி சார், நீங்க அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்றுதான் மாறாதது. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. சார், வெயிட் அண்ட் see. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. சார், இந்த அமெரிக்க பயணத்துல குறிப்பிட்ட இலக்க முதலீடுகளா நிர்ணயித்து இந்த பயணம் மேற்கொள்றீங்களா? போற காரியம் நிச்சயமாக வெற்றியடையும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. முதலீட்டாளர்கள் பொறுத்தவரை போட்டி போட்டுக்கொண்டு என்ன சந்திக்கணும். இப்ப நான் கொடுத்திருக்கிற நாட்களே போதாதுன்னு நான் கருதுறேன். பழனிசாமி, நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டுகளை தாப்பா அந்த காதுக தாங்க. முதலீட்டை ஈர்ப்பதற்காக மகிழ்ச்சியோட போறேன், உறுதியோட போறேன். அட்ஜஸ்ட் பண்ண போறியா? கரெக்டா கேக்குறா. அட்ஜஸ்ட் பண்ண போகல, பர்ச்சேஸ் பண்ண போறேன். அப்படியா? போறதான் போற. இந்த நாய உசூனு பாத்திட்டு போ. நாணயம் வெளியீட்டு விழுந்தது மத்திய அரசினுடைய அவங்களுடைய அனுமதியோட தான் வெளியிடுறது. அதனால அந்த மரியாதை அடிப்படையில் அவங்கள அழைச்சோம், வந்தாங்க, வெளியிட்டு போனாங்க. அதான் விஷயம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? யார் யாது கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யார் அது? வெள்ளை அறிக்கை அது வெளியிடுறது மரபு கிடையாது பொதுவா. காரணம் பல மாநிலங்கள்ல இருந்து அந்த முதலீடு பெறத்துக்கு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதனால அதை விரும்ப மாட்டாங்க. உங்கள் வாழ்த்துக்களை எல்லாம் பெற்று ஸ்பெயின் நாட்டுக்கு சென்ற நான் தமிழ்நாட்டுக்கு பல்வேறு முதலீடுகளை ஈர்த்து விட்டு திரும்பி இருக்கிறேன். அப்பனே சூரிய பகவானே, செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுளா அமர்ந்திருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீயும் உதவணும் பா கடவுளே. அந்த வகையில் இது மிகப்பெரிய சாதனை பயணமாக அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அரசு முறை பயணமாக ஸ்பெயின் நாட்டுக்கு கடந்த ஜனவரி 29ஆம் தேதி போனேன். ஐயோ, கைப்புள்ள அறுவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. முதல் நிகழ்வா ஸ்பெயின் நாட்டை சார்ந்த முன்னணி தொழில் நிறுவனங்களோட நிர்வாகிகள் பங்கேற்கும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துச்சு. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறதுக்கு இருக்கக்கூடிய உகந்த சூழல் பற்றி அங்கே எடுத்து சொல்லி நம்ம மாநிலத்தில் முதலீடுகளை மேற்கொள்ளணும்னு நான் வலியுறுத்தினேன். இங்கே நின்று என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும். ஓகே. தமிழ்நாட்டில் முதலீடு செய்யணும்னு அவங்கள கேட்டுக்கிட்டேன். என்ன தில்லு பாடுறா? இந்த முயற்சிகளோட பயனா
$3,440 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அபாக் லாய்டு நிறுவனம் 2,500 கோடி ரூபாய் முதலீடு, எடிபான் நிறுவனம் 540 கோடி ரூபாய் முதலீடு, ரோகா நிறுவனம் 400 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்காக உறுதியளிச்சிருக்கு. இப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா, எனக்கு பிடிக்கிறா. தமிழ்நாடு குறித்தும் கழக அரசு குறித்தும் உலகளாவிய தொழில் நிறுவனங்களுக்கு உள்ள நம்பிக்கையை இது காட்டுது. எப்படி பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். தமிழ்நாட்டை தொழில்துறையில் தலை சிறந்த மாநிலமாக உயர்த்தும் எங்க பயணத்துக்கு ஸ்பெயின் பயணம் மிக மிக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருமா? சார், இப்ப வெளிநாட்டுகளுக்கு நீங்க பயணம் மேற்கொண்டு வரும் பொழுது முதலீடுகள் அதிக அளவுல ஈர்க்கப்படுது. இதற்கு அடுத்த கட்டமாக வேற எதுவும் நாடுகளுக்கு செல்ல வாய்ப்பு இருக்குங்களா முதலீடுகள் இருப்பதற்காக? அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க, பேசியா? திட்டமிடும் போது உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யறேன். அட பிக்காளிப்பல, அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்த பொண்ணு போயிட்டானே. நாடாளுமன்ற தேர்தல் இப்ப நெருங்கி வர்றதுனால அதற்கு பிறகுதான் என்னுடைய பயணங்கள் இருக்கும். நம்பிட்டேன். வா. நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரை நிகழ்த்திருக்கிறாரு, பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அது தொடர்பாக அந்த நிகழ்வு எல்லாம் நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன், படிச்சேன், ரசிச்சேன், சிரிச்சேன். என்ன சொல்லிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. பிஜேபி தான் எதிர்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் ஆளுங்கட்சி மாதிரியும் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுல இருந்து அவர் எதிர்கட்சியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு ஆளுங்கட்சியா இருக்க காங்கிரஸ் அட்டாக் பண்ற மாதிரி. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இதுதான் புரியாத புதிரா இருக்கு. பிரைம் மினிஸ்டர் பேசும்போது 400 இடங்கள்ல கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி எம்பி எலெக்ஷன்ல சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து சார்? டைம் அப் சார். டைம் அப். மொத்தம் 400 தானா? 543 இடம் இருக்கு. அதையும் கைப்பற்றுவேன்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்ல. பிள்ளையார் சொல்லி கூட காப்பி அடிக்கிறானே. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.